வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் இன்றைய பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் திடீரென நிறுத்தப்பட்டது சரிகமப இசை நிகழ்ச்சி. நடந்தது என்ன? இன்றிலிருந்து தொடங்கும் செம்மணி மனித புதைக்குழி போராட்டம். குழப்பத்தில் ஜனாதிபதி அனுர நாமல் விடுத்துள்ள சவால். யாழில் வெடித்த போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. 3ஆம் உலகப் போரை நோக்கி நகரும் உலகம் விடுத்துள்ள எச்சரிக்கை மணி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்வு திடீரென காற்றுடன் பெய்த மழை காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டப வளாகத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை தென்னிந்திய இசை கலைஞர்களின் பங்கேற்புடன் இசை நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தனியார் நிறுவனம் ஒன்றின் ஏற்பாட்டில் 5000, 3000 மற்றும் 2000 ரூபாய் பெறுமதியான நுழைவு சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இசை நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக மங்கள விளக்கேற்றும் வேளை திடீரென கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்தமையால் நிகழ்வுக்காக போடப்பட்டிருந்த கதிரைகள், அருகிலிருந்த பந்தல்களின் தகரங்கள் என்பன காற்றினால் தூக்கி வீசப்பட்டமையால் பார்வையாளர்கள் அங்கிருந்து வெளியேறி சென்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்தமையால் நிகழ்வு கால வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். யாழ் செம்மணியில் மாபெரும் அணையா விளக்கு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டேர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் முகமாக குறித்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆரம்ப கட்டமாக கிழக்கில் இன்று போராட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார். குறித்த போராட்டத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு சாணக்கியன் அழைப்பு விடுத்துள்ளதுடன் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டேருக்கு எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பெறப்பட்ட மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் பற்றிய தெளிவான மற்றும் துல்லியமான விளக்கத்தை தருமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேட்டுக் கொண்டுள்ளார். அரசாங்கம் உண்மையான புள்ளி விவரங்கள் குறித்து குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸிலிட்ட ஒரு பதிவில் ஜனாதிபதி மற்றும் மூத்த அமைச்சர்கள் வெளியிட்ட முரண்பாடான அறிக்கைகளை நாமல் கடுமையாக விமர்சித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிர்வாகத்தில் முற்றிலும் குழப்பம் இருப்பதாக தெரிகிறது. 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் தனது அரசாங்கம் 96 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய நேரடி முதலீட்டில் ஈர்த்ததாக ஜனாதிபதி ஆரம்பத்தில் கூறியிருந்தாலும் அவரது அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி அந்த எண்ணிக்கை 650 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று கூறினார். யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் இன்று 2ஆம் நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. காணிகளை விடுவிக்க கோரி மயிலிட்டி சந்தியில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வேளையில் போராட்டத்தை முன்னெடுத்தனர். நேற்றைய தினம் ஞாயிறு விடுமுறை என்பதால் பாடசாலை சிறுவர்கள் தனது நிலங்களிலேயே 3ஆம் தலைமுறையாக உரிமை கேட்டு பெற்றோருடன் பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறித்த போராட்டத்தில் மயிலிட்டி, பலாவி, அந்தனிபுரம், காங்கேசன்துறை உள்ளிட்ட காணிகளை சேர்ந்த வயோதிபர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டனர். 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மக்கள் யுத்தம் நிறைவடைந்து தமது காணிகளுக்கு வந்த பின்னரும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் சிறு சிறு இடங்களை மாத்திரம் விடுவித்துள்ளன. ஆனால் மக்களின் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. இதனால் வாடகை வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் முகாம்களிலும் இன்று வரையும் காணி சொந்தக்காரர்கள் வாழ்ந்து வருகின்றனர். அனைத்து காணிகளையும் உடனடியாக விடுவிப்போம் என்று வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் கடந்த பின்னும் பெரிய அளவில் காணி விடுவிப்பில் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்ணீருடன் கூறினர். பாதுகாப்பு காரணங்களுக்காக காணிகள் வைத்திருப்பதாக கூறுகின்ற ராணுவம் தற்போது மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிய நிலையிலும் அவர்களின் காணிகள் விடுவிக்கப்படாமல் வைத்திருப்பது மக்கள் தொடர்ந்தும் அகதிகளாகவே வாழும் நிலைக்கு உட்படுத்துவதாகவே தாம் உணர்வதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர்.
எனவே தமிழ் மக்கள் மத்தியில் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் என கூறுகின்ற புதிய அரசாங்கம் குறித்த போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். அண்மை காலமாக சர்வதேச நாடுகளுக்கு இடையே எழுந்த மோதல்கள் உலகத்தை 3ஆம் உலகப் போரின் பரிதாப வாயிலில் நின்று கொண்டிருக்க செய்துள்ளன. அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் போன்ற வலிமை மிக்க நாடுகள் மாறி மாறி தாக்குதல் நடத்தும் நிலையில் பல புதிய சக்திகளும் நேரடியாக களமிறங்கியுள்ளன. வான்வெளி தாக்குதல்களும் நிலவழி படையெடுப்புகளும் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இயங்கும் ஆயுதங்களின் தாக்குதல்களும் உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. போரின் தாக்கம் சர்வதேச வர்த்தகத்தையும் எண்ணெய் விநியோகத்தையும் கடுமையாக பாதித்து பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது. இந்நிலைக்கு தீர்வு காணும் முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் 3ஆம் உலகப் போர் என்பது ஒரு யூகமல்ல, ஏற்படக்கூடிய நிஜ அச்சமாக மாறியுள்ளது. இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் எமது செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற எமது இணையதளத்துடன் பிரவேசியுங்கள். நன்றி.